வேண்டாம் இரு. நீ கிளிக்கிட்டா அப்படியே கொடுக்கிட்டா நீ கொண்டா அப்படியே கூட எனக்கு கிளிக்கிறியா கொண்டு வரியா இப்படி வச்சுக்கலாரு அப்படியே இப்போ கண் தெரியுதா சின்ன கீரல் தான். ஆனால் இருந்தாலும் ஒருவேளை பல்லோ நெகமோ பட்டுருந்து அப்படின்னா கம்பல்சரி ஊசி போடணுமாம்மா. இங்கே பாருங்க மக்களே மக்கள், இந்த ஸ்க்ரூ ஏறி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகந்தே என்ன சாமி பண்ற? வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு செய்தி. என்னை நாய் கடித்து விட்டது. தொடர்ந்து மக்களே, அதுக்கு வந்து ஊசி வந்து போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வேறு எந்த நாயும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடியனா டாக் தான். அது கடிச்சு தான் பிறண்டுச்சான்னு தெரியல. அந்த நாய்க்கு ஊசி போடலான்னு சொல்லிட்டு முகந்தவங்க அப்பா இருக்காருலங்க, அவர் தான் போட்டார். அப்புறம் நான் பிடிச்சிருந்தேன், அமைக்கி தான் பிடிச்சிருந்தேன். அது திமிரிட்டு வந்தது. நாங்கள் வந்து டவுசரை போட்டிருந்தங்காட்டி முட்டிங்கால தரையில் கீழே வச்சு அமைத்திருந்தேன். கல் கிழிச்சுதா, நெகம்பட்டு கிழிச்சுதா, பல்லு பட்டுதான்னு தெரியல மக்களே. இப்போ உங்களுக்கு காமிக்கிற சின்ன கீரல் தான். ஆனால் இருந்தாலும் ஒருவேளை பல்லோ நெகமோ பட்டுருந்து அப்படின்னா கம்பல்சரி ஊசி போடணுமாம்மா. அப்புறம் எங்கள் மாமாட்ட கேட்டேன், எப்படிங்க படாமல் இது ஊசி விட்டது ஆகுமானா? அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் ஆகிற கேஸ். அப்புறம் நான் அவர் அந்த ஃபீல்டில் ஊசி வர ஃபீல்டு இருக்கிறங்காட்டி கால்நடை மருத்துவராக இருக்கிறங்காட்டி அப்புறம் சொன்னாப்புல, இந்த மாதிரி நாங்களாம் போட்டு தான் இருக்கோன்னு பிரச்சனை இல்லை, போய் போட்டுக்க அப்படின்னாப்புல. அதனால் நம்ம ஊர் சிவகிரி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்து நான் அது கடமையை செய்து விட்டேன் மக்களே. அதாவது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாயோ பூனையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நானே வந்து அவர் சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு தான் இருந்தேன். பட் இருந்தாலும் வந்து ஆள் சொல்கிற பார்த்தா பயப்பட்டு விட்டாங்க. சரி ரைட்டு, நம்ம வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிடி போட்டாச்சு. ஒரு ஊசி போட்டாச்சு. இன்னும் வந்து 4 ஊசி போடணும் போல், 4 தடவை வரணும் போல். இங்கே 2 ஊசி போட்டாங்க, இங்கே ஒரு ஊசி, இங்கே ஒரு டிடி, ஒரு இன்ஜெக்ஷனு, இங்கே ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் 2 கேள்வி போட்டாங்க. சரி ஓகே மக்கள், நெக்ஸ்ட் அப்பா உள்ள பார்த்துட்ருக்காரு. இதை இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னார், பார்த்துட்ருக்காரு. பரவாயில்லைங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வந்து என்ன சொல்கிறது, நல்லா நீட்டாக மெயின்டைன் வேறுங்கள, நல்லா சுத்தமாக தான் வச்சுருக்காங்க ஆரம்ப சுகாதார நிலையம் சிவகிரி. அதே சமயம் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டரமும் நல்லா தான் பேசுது. மெயினாக அந்த ஊசி போட்ட ஒரு பொண்ணு இருந்துச்சு உள்ளே, சூப்பரான கேரக்டர், நல்லா பாசமாக, நல்லா எப்படி என்னங்கிற விலாவரியாக சொல்லி நல்லா சொல்லிச்சுங்க. பரவாயில்ல. இங்கே பாருங்க மக்களே, பெருசாலாம் இல்லை, அது சின்னதாக தான் தெரியுதா. இது வந்து நாய் வந்து இப்போ நகத்தை வச்சு கீறிச்சா அல்லது பல்லு பட்டுச்சான்னு தெரியல, நீங்களே சொல்லுங்களேன். இது வந்து கீழேருந்து மேலே போயிருக்குது. முகந்தவங்க எப்போ என்ன சொன்னார்னா, அடிப்பல்லு பட்டு இப்படி மேலே இழுத்துருக்கும், அதனால தான் அப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா நகம் பட்டுச்சு அப்படின்னா மேலேருந்து கீழே வரணும். மன்சூர் மாமா என்ன சொன்னார் அப்படின்னா, பின்னத்தாங்காலோடு இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மொத்தத்தில் இங்கே வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர்லாம் நகமோ பல்லோ 2ல் எது பட்டாலுமே, அந்த ஊசி போட்ட பொண்ணு சொன்னாப்புல, நகமோ பல்லோ 2ல் எது பட்டாலுமே போட்டுக்கிறது நல்லதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த காரணத்தினால வந்து போட்டாச்சுங்க மக்களே. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கையில் வந்து இதை பாருங்கள், அட்டை கொடுத்துட்டாங்களா. இந்த அட்டையை வச்சு நம்ம வந்து இங்கே தான் போடணும்னு கிடையாது, மதியத்துக்குள்ளே வரணும். ஏன்னா ஒன்ஸ் அந்த ஊசி எடுத்தாங்கன்னா அப்பப்போ அந்த டைமில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் போட்டுருவாங்க. நம்ம கரெக்டாக 9 மணிக்கு வந்துடணுமாம்மா. இங்கே தான் போடணும், நம்ம வெளியே வீடியோ எடுக்க போயிட்டாலும் கூட அங்கெங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கோ அங்கே போய் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் கம்பல்சரி இங்கே வந்துடுங்க, நம்ம ஆஸ்பத்திரியில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து தான் ஆகணும். ஓகேங்க மக்களே, நல்லபடியாக நல்லா போய்கிட்டு இருக்குது. ஈரோடு மாவட்ட சிவகிரி ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து நல்லா சிறப்பாக தான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லைங்க மக்களே. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கம் வரதே இல்லைங்களே. ஏதோ ஒரு காய்ச்சல் தலைவலினா ப்ரைவேட்டாக தான் நாடி போகிறோம், கிளினிக்கு தான் நாடி போகிறோம். கவர்மெண்ட்லேயும் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது தான் செய்யுது. என்னடி இது? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, கடித்த 24 மணி நேரத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு டோஸ் போட்டுடணுமாம்மா. சரிங்களா? அப்போ நேற்று சாயந்தரம் கடிச்சது, இன்றைக்கி காலையில் வந்து ஊசி போட்டேன். 24 ஹவர்ஸ்க்குள்ளே போட்டுடணும். அது மட்டும் இல்லாமல், இப்போ ஒரு நாயோ பூனையோ கடிச்சிருச்சு இல்லை பிறண்டிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல டக்குன்னு சோப்பை போட்டு கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடுற தண்ணியில் வந்து அந்த இடத்த வந்து நல்லா கழுவணும். இப்போ பைப்பு திரி விட்டு அந்த கடிச்ச இடத்த வச்சிடணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்கணும்னு வைங்களேன். அந்த மாதிரி வந்து பண்ணிடணுமாம்மா, கம்பல்சரி பண்ணிடணுமாம்மா. நான் இதை பண்ணிட்டேன். குண்டாவில் மோந்து ஊற்றி ஒரு 5 நிமிஷம் பக்கமாக கழுவிட்டேன். சோப்பும் போட்டு இது பண்ணிட்டேன். ஃபஸ்ட் எய்டெல்லாம் நான் பண்ணிட்டேன். இதுதான் ஃபஸ்ட் எய்டு. மஞ்சத்தூளோ வேறு எதையுமே வைக்கக்கூடாதுங்களாம்மா. ஓகேங்களா? சொன்னாலும் அதெல்லாம் இது பண்ணிடாதீங்க. ஓகே மக்கள்ஸ், எல்லாம் நன்மைக்கு, நடப்பது அனைத்தும் நன்மைக்கு. அப்படி ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். வாழ்க்கை வந்து ஒரு சுவாரஸ்யமானது. சரிங்களா? ஓகேங்க மக்கள்ஸ், டேடி வந்துட்டார். இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லப்பா ரைஸ் மில் போயிட்டு தவிடு எடுக்க போகிறோம். போட்டாச்சா? என்ன சொன்னாங்க? இந்த மாத்திரை சாப்பாட்டுக்கு முன்னால், இந்த மாத்திரை சாப்பாட்டுக்கு முன்னால். ஓகே, இது சாப்பாட்டுக்கு பின்னால் 2 நேரமும்
இது என்ன ஒரே மாத்திரையா இல்லை இது வேறு இது வேறு? இது வேற மொத்தமாக இந்த ரெண்டுமே சாப்பாட்டுக்கு பின்னால, இது சாப்பாட்டுக்கு முன்னால. ஆமாம். இதில் ஒன்றே ஒன்று என்ன கேட்டீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஆயா கூட அப்படி இருந்தாங்க. கேட்டால் சொல்கிறாங்க தெளிவாக வந்து இது இப்படித்தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இது அப்படியே கொடுக்கறதுக்கு பதிலாக கவரில் போட்டு எழுதி கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா மறந்துடுவாங்க, நம்மளே வந்து மறந்துடுவோம். அதை ஒன்றை மட்டும் செஞ்சாங்கன்னா ஓகே மக்கள்ஸ், மற்றபடி இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது தெளிவாக சொல்கிறாங்க, கேட்டால் இது இப்படி தான் சொல்கிறாங்க. பட் 4-5 மாத்திரை கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதுபோல் ஆனால் எல்லாத்துக்குமே மறதி ஆயிடும். ஆமாம். எனக்கே நான் ஊசி ஓட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயா வந்து இருந்தது. அந்த ஆயா வந்து 2 டைம் கேட்டுச்சு. ஆனால் அந்த ஆயாவுக்கு தெளிவாக தான் அந்த பொண்ணு அந்த தெளிவாக சொல்லிச்சு. ஆனால் இருந்தாலும் கூட அவங்க சொன்னால் எனக்கே ஞாபகம் இல்லை, மறந்துடுவோம், நம்மளே மறந்துடுவோம். அதனால் கம்பல்சரி வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து இந்த மாதிரி ஒரு கவரை போட்டு எழுதி கொடுத்துட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகே போலாமா? ஏன்னா மாற்றி கீட்டி சாப்பிட்டு உடம்பு இதாகி போயிடும். அது வேண்டாம், அப்படித்தான். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வந்தால் ஃப்ரீ தான் எல்லாமே, பரவாயில்லதே. ஆனால் மக்கள் அதிகமாக வரதில்லை. ஏன்னா ஒரு சில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நல்லா பண்ணுறாங்க, ஒரு சில ஆஸ்பத்திரி வந்து கொஞ்சம் மோசமாக பண்ணிடுறாங்க, கொஞ்சம் அன்பாக பேசுறதில்ல. அதுதான் பிரச்சனை. அதனால தான் மக்கள் வந்து ப்ரைவேட்டை நாடி போயிடுறாங்க. சரி ஓகே மக்களே, தவிடடுக்கு போயிட்டுருக்குறோம். தவிடடுக்கு போயிட்டு இன்னொரு சம்பவம் ஒன்று, அந்த சம்பவத்தை சொல்கிறேன் நான். ஓகே மக்கள்ஸ், ஃபைனலி ரைஸ் மில் வந்தாச்சு. நல்லப்பா ரைஸ் மில். தவிடு எடுக்கணும் மாட்டுக்கு, எடுத்துடலாம். அப்பா மக்கள் கொண்டு வந்துட்டாருங்க அண்ணன் தவிட. அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரதுக்குள்ள உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டார். எத்தனை மூட்டைப்பா? ஓகே, நன்றிங்கண்ணா. ஓகே மக்களே, போது விடுங்க. உழுகாது விடுங்க. அந்த அளவுக்கு பாங்காக வச்சுருக்கோனுங்க அப்பாவுக்கு வந்து காரை. ஓகே மக்களே, பே பண்ணியாச்சு. 540 ரூபாய். சரிங்களா? தூக்கி போட்ட அண்ணாவுக்கு ஒரு டீ செலவுக்கு கொடுத்தாச்சு. அவ்வளோதான். கிளம்பலாம். போயிட்டு அது என்ன சம்பவம்னு சொல்லிட்டா வாங்க, அங்கே போய் சொல்கிறேன். இன்னொரு வேலை ஒன்று இருக்குது. என்ன இன்றைக்கி வீடியோ என்ன எடிட் பண்ணல, போய் எடிட் பண்ணோம். பச்சை போட்டா ஆமாம், இனிமேல் எங்கள் மேலே பச்சை துண்டு போட்டு போட்டால் தான் கொஞ்சம் மதிப்பாக இருக்க மாட்டேங்குது. பச்சை துண்டை போடு, அப்போ தான் விவசாயின்னு ஒரு கெத்தாக இருக்குது. பாருங்க மக்களே, அந்த பச்சை துண்டு இல்லாமல் இருக்கிறது வருது, அதை போட்டோம்னா பாருங்க ஒரு மதிப்பாக இருக்குது. பாருங்க இந்தாங்க போடுங்க. எனக்கு துண்டு இல்லைன்னா அது எப்படியோ ஒரு மாதிரி இருக்கு. பச்சை முருகனை குழந்தை கலர் துண்டு பச்சை இருந்ததுன்னா முருகனே கூட இருக்கிற மாதிரி. நம்மளை சுற்றி நிற்கிறானுங்களே, இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒன்றும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. மக்களே வேறு எதுவும் இல்லை. இதாக பாருங்க, இங்கே ஒரு ஸ்க்ரூ ஒன்று ஏறிடுச்சுங்க, தெரியுதுங்களா? இதை வந்து ரெடி பண்ணோன்னு டயர் வந்து புது டயர் உங்களுக்கு தெரியும். இப்போ தான் நம்மளால் வேலை செஞ்சு 4 டயர் புது அப்போலோ டயர் போட்டால் அன்றைக்கி கேமரா மாட்டினாங்கல்ல எங்கள் வீட்டில். அப்போது அந்த ஸ்க்ரூவெல்லாம் கொஞ்சம் கீழே ஓட்டுங்க. நான் கொஞ்சம் நினச்சேன் எல்லாம் எடுத்து ஓர் சொன்னோன்னு நினச்சேன். கண்டுக்காம மட்டும் ஒரு ஸ்க்ரூ ஏறிடுச்சுங்க. காற்று போயிட்டே இருக்குது. புது டயர் 4 டயர் போட்டு இப்படி ஆனவுடனே கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே மக்களே, ஒன்றும் இல்லை. பாருங்க அண்ணா அதை கழட்டணுன்னே வருங்க, யார் எப்படி போகுதுன்னு. ஓகேண்ணே, பாருங்க இந்த ஸ்க்ரூ தான். ஆனால் உண்மையாலுமே பரவாயில்லைங்க இந்த அப்போலோ டயரு. பார்த்தீங்களா மக்கள், இந்த ஸ்க்ரூ ஏறி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் இருக்குமா, கேமரா மாட்டி ஒரு 1 வீக் இருக்கும். 1 வீக்குமே அது பார்த்தீங்க அப்படின்னா காற்று லைட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. வீட்டில் பம்பில் அடிச்சுக்கோ, இல்லைனா வெளியே போனால் பெட்ரோல் பங்கில் ஏர் பிடிச்சோ. சத்தியமங்கலம் வந்து இந்த ஸ்க்ரூவோட தான் போயிட்டு வந்துருக்கிறோம். சத்தியமங்கலம் மனுஷரோமனை பக்கம் போனோம்லங்க, அப்போ வந்து இந்த ஸ்க்ரூவோடவே தான் கார் ஓடிச்சு. காற்று இதாகவே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுனு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு மேலே வருதுங்க. ஸோ அதனால் பரவாயில்ல, நல்ல டயராக தான் போட்டிருக்காங்க. டியூப்லெஸ் பெஸ்ட்டு. டியூப்பெல்லாம் போட்டுட்டு இருந்தால் ரிஸ்க்குங்க, அதெல்லாம் டியூப்பை கழட்டிக்கிட்டு இப்போ புரியுதுங்களா? டியூப்லெஸ் பெஸ்ட்டு. அது நல்ல டயராக கம்பெனி டயராக போட்டால் பிரச்சனையே இல்லை. இந்த இதில் என்னது இந்த ரீபட்டன் டயர் போடுறது, அதை போடுறது போல் வேஸ்ட்டு. இவ்வளோ பெரிய ஸ்க்ரூ ஏறியுமே காற்று போகலைன்னே யோசிச்சு பாருங்க மக்களே. சூப்பர். புரியுதா? நெக்ஸ்ட்டு அண்ணன் இது டியூப்லெஸ் ஒட்டுவாங்க இல்லைங்க, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டை பண்ணி இது பண்ணி அப்படி தான் பண்ணணுமாண்ணா? ஓகே. அந்த டியூப்லெஸ் ஒட்டுவாங்க இல்லைங்க, அந்த டைப்பு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா ஓட்டை பண்ணி இது பண்ணுறாரு. இன்னும் கொஞ்சம் ரைட் சைடு நோடிக்கிறீங்களா? இருங்க நோடிக்கிறேன். ஓகே
இதுதான் மக்கள் யூ+, டயர் ஓட்டுற கொஞ்சம் ரொட்டி. பாருங்க எவ்வளோ யூப்பாக இருந்தால் கழட்டிக்கிட்டு எவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும். யூ+ங்காட்டி பரவாயில்ல. ஏற்றிட்டாருங்க. அவ்வளோதான். ஓட சரியாக்குமாண்ணா? ஓகே 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 அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேண்ணா. இந்த பிடி பாரு ஏறி இருக்குது. ஆடி அப்பா இதே நாம் அப்போ ஒரு கூட்டு விட்டுருந்தோம்னா அந்த ஏறி இருக்காது. நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறது? சரி விட்டு. அவ்வளோதான் மக்கள், வேலை முடிஞ்சு. சிம்பிளான வேலை. ஸோ அதை 4 வீலுக்கு செக் பண்ணிடுங்க. சரி ஓகேங்க மக்கள், அவ்வளோதான். அண்ணன் வந்து 4 வீலுக்கு செக் பண்ணி விட்டாருன்னா எவ்வளோங்கண்ணா பஞ்சருக்கு? 100 ஓகே மக்கள், பஞ்சருக்கு 100 சிறப்பு. இந்த என்ன சொல்கிறது, இது வந்து நேக்கு தெரிஞ்சால் நம்ம பண்ணலாம். நேக்கு தெரியாமல் நம்ம பண்ணிக்கிட்டு எச்சா ஓட்டை ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, கற்றுக்கிட்டோம்னா நம்மளே போட்டுடலாம். பட் இருந்தாலும் இதை நம்பி அப்புறம் அவங்க ஒரு தொழில் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இதுதானே. சரி நான் வரேங்கண்ணா, நன்றி. ஓகேங்க மக்கள், போகலாம். எங்கே போனாலும் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லி பாருங்கள், அது வேறு லெவல் இருக்கும், கிக்காக இருக்கும். ஓகே போகலாம். மாத்திரம் இப்போ 5 hours later. மக்கள், நெக்ஸ்ட்டு இன்னைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரிங்க தெரியுதா, ஒரே அட் அ டைமில் ஒரே கையில் 2 மாங்காய், சிம்பிள் கத்தை தோவை 2மே என் தலையில் இருக்குது. இருங்க வீடு வைட்டு மீட் பண்ணுறேன், ரொம்ப வலிக்குது. அப்பா எங்கேருந்து தெரியுமா மக்களை கொண்டு வந்த? வாங்க, 2 கத்தை, ஒரு சின்ன சிம்பிள் கத்தை, ஒரு மீடியமான தோவை கத்தின்னு வைங்க. ரொம்ப 2 பெருசெல்லாம் கிடையாது. அதான் லாஸ்ட்லேருந்து வந்தேன். ஓகே மகள், இதெல்லாம் நாளைக்கு வந்து எதுக்காக அப்படின்னா உங்கள் முன்னாடி வந்து கெத்து காமிக்கிறதுக்காக இல்லை, எனக்கு ஒரு ஞாபகம் நாளைக்கு வயசானதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியாதுல்ல. ஸோ இப்போல்லாம் நம்ம இருந்தோமா அப்படிங்கிற ஒரு ஞாபகத்துக்காக. ஓகே மக்களே. தி நெக்ஸ்ட் டே. மக்கள், அடுத்த கட்டமாக செம்மையாக அங்கே பாருங்கள் மக்களே, பயங்கரமாக மழை வரப்போகுது. வடக்க காவேரி அதுக்கு அந்த பக்கம் அக்கறைன்னு சொல்லுவோம் சரிங்களா. அக்கறையில் பயங்கரமான மழைன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம சோளப்பயிர் போட்டிருந்தாங்களா, மாட்டுக்கு தீவனத்துக்கு, அப்புறம் இதெல்லாம் அறுத்து எல்லாம் கொண்டு போய் போர் வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து அடுத்தது வந்து காயறதுக்காக வெட்டி வச்சுருந்தோம். இப்போ அதை வந்து மழை வந்தால் வேஸ்ட்டாக போயிடுன்னு சொல்லிட்டு அதை முடி போட்டு கட்டி எடுத்துக்கொண்டு வீட்டில் கொண்டே போடணும். ஓகேங்களா, அதைத்தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை கொண்டே போட்டுட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. கிளைமேட் எப்படி இருக்கு? வேறு மாதிரி செமையாக இருக்குதுங்க. மழை வர மாதிரி வந்தது, காற்று அடித்து கலக்குதுன்னு நினைக்கிறேன். பட் தெரியல, நைட் மேபி வந்தாலும் வரலாம். ஓகே மக்களே, இப்படி போட்டு வெயிகேஸில் கீழே அதுலேயே ஒட்டி வைக்கிறியா? அப்படியே வெயிட்டே இல்லை, வெயிட் எல்லாம் வராது. முடி எட்டணுமில்ல, எத்தனை கொடுத்தா அமைக்க கொடுக்குறேன். இரு முதிக்காத, அப்படியெல்லாம் முதிச்செல்லாம் நீ இரு. இங்கே எனக்கு கை வரணும். இன்னும் ஒரு இது எடுத்து 2 கட்டி எடுத்துல இரு அதில் ஒரு முடி எடு. நீ கொண்டாந்த முடியில் எடுத்து வச்சிருக்கலாம். அது வேலை இதில் வேண்டாம். கிளிக்கிட்டா அப்படியே கொடுக்கிட்டா? நீ கொண்டா அப்படியே கூட எனத்தை கிளிக்கிறியா? போடு அப்படி. ஓகே கொண்டு.
நான் அதை 2 கட்டி எடுத்து வெயிட்டே இல்லை மக்களே. ஓகே ஆ பார்ப்பலாமா? ஓகே. வா தண்ணி தூண்டுறாத, மழை வந்துருச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் ரவுண்டு நம்ம முக்கியமாக பைக்கு தூக்கி விட்டு பார்க்கலாம். முகுந்தே கொண்டு வரியா? இப்படி வச்சுக்கலாரு. அப்படியே இப்போ கரெக்டாக தெரியுதா? ஸோ அதனால் கட்டியாச்சுங்க. அதாவது சின்ன சின்ன கத்தையை கட்டாமல் ஒட்டு மொத்தமாக கட்டி வீட்டில் வண்டி கட்டிக்கலான்னு சொல்லிவிட்டு, அதாவது நான் 2-3 நடை வரும் எல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போதாம் பாரு முகம் சிக்குன்னு எனக்கு தான் இந்த கத்தை. ஓகேங்க, அவ்வளோதான். அதான் கொஞ்சம் தான் இருக்குது, தெரியுதுங்களா? அதில் போடுங்க, இந்த இடத்துல கட்டாததெல்லாம் அதில் ஓடுங்க, மறுபடி கத்தை கட்டிக்கலாம். அட மழை வேண்டி நல்லா தோட்டம் மறுக்க ஒரு வேலை செய்யுதா? சரி இதிலே போடுங்க. சரி ஓகே மக்களே, அவ்வளோதான். சரிங்க மக்களே. உன்னோட முடி அவுத்துறதா? இன்னும் ஒரு நடை வரும் அதுக்கு. உனக்கு தவனுக்கு முகந்துக்கு ஒரு நடை, அப்பாவுக்கு ஒரு நடை, எனக்கு ஒரு நடை, 3 நடை வரும். 3 நடையில் ஒரே நடை 3 பேர்த்துக்கு வரும். நம்மளால தான் வந்து சூப்பர்வைசர். ஏன் சூப்பர்வைசர்? தி நெக்ஸ்ட் டே. மக்கள்ஸ் முகந்த் ஊருக்கு போயிட்டான்ல, அதான் கால் பண்ணியிருக்கேன். முகந்தே என்ன சாமி பண்ணுற? நடந்துட்டு இருக்கியா? ஸ்கூல் போனியா? ஸ்கூல் போனியா? எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியா? பேசு, முகந்து பேசு. பலூனா? என்ன பண்ணுற பலூனா? கொழுப்புட உனக்கு. எங்கள் அக்காவை என் அம்மாவை பலூன் கூப்பிட்றானா? முகியே மாப்பிள்ளை சொல்லு. ஏ மச்சான், மாமிச்சு சொல்கிறேன். என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். என்ன பண்ணலாம்? உன்னை என்ன பண்ணுறேன்னு கேட்குறான் முகி. என்ன பண்ண தேரி மாப்பிள்ள, தாத்தியா மாப்பிள்ள. சரி முகி, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் உன்னை கேட்டாங்க முகி எங்கேன்னு சொல்லி. அதுதான் நான் கால் பண்ணி ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லு, நல்லா இருக்கீங்களான்னு கேளு. நல்லா இருக்கீங்களா? சரி மகி, சரி நல்லா படிக்கணும், எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், சரியா? பிரணேஷா கொடு. இல்லை வீடியோ கால் இல்லை, ஆடியோ கால். மாப்பிள்ள என்ன பண்ணுறீங்க? வண்டி ஓட்டிட்டு இருக்கிறியா மாப்பிள்ளையா? ஏய் சரி பிரணேஷ், ஸ்கூல் போனியா?